ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ரியாதி டுடே கிளாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் எபிசோட் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து குக்கிங் பண்ணிட்டு என்னென்ன குக் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் நான் என்னென்னலாம் வந்து இது சொல்லணுமோ இல்லை உங்ககிட்டலாம் வந்து பேசணும்னு நினைக்கிறேனோ ஸோ அது எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் இப்படி எந்த ஒரு வீடியோவுமே வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னன்னா ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு கிரேவி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 2 டிஷ்ஷஸ்லாம் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. அண்ட் நான் குக்கிங்லையுமே வந்து ரொம்ப ஒரு வீக் பர்சன் தான். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் மீல்ஸ் மேக்கர் இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இன்னொரு சின்ன பாத்திரத்துல வந்து வெல்லம் போட்டு அதுல வாட்டர் ஊற்றி அதை கொஞ்சம் பாயில் பண்றேன். அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு பெரிய பேன்ல கீ ஊற்றி அதுல பனானாஸ்லாம் கட் பண்ணி போட்டு அதை ஸ்மாஷ் பண்ண போற பிளான்ல இருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரிதான் வந்து 3 அடுப்புலையுமே வந்து பொருள் வச்சு சைமல்டேனியஸா குக் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. நான் இப்படி ஒரே நேரத்துல எல்லா வேலையுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து மல்டி டாஸ்க் பண்ணணும்னு நினைச்சாலே அது எனக்கு வந்து ஒழுங்காவே அமையாது. அதனால நான் எப்பவுமே வந்து பொறுமையா ஒவ்வொரு வேலையா தான் பார்ப்பேன். ஆனா என்னன்னு தெரியல, இந்த டைம் நான் வந்து 3 அடுப்புலையும் 3 இதை வச்சு நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பாகு காய்ச்சுறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது ஜஸ்ட் வந்து எனக்கு வாட்டர் ஹீட் ஆகி ஃபுல்லா வெள்ளம் மெல்ட் ஆனதுமே நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் மீல்ஸ் மேக்கர் வந்து பாயில் பண்ண விட்டுட்டு நான் வந்து பனானாவை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து பனானாவை ஒரு தனி பவுலில் வந்து கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வந்து அதை கிளறி மிக்ஸ் பண்ணி ஹீட்டில் கூட ஒரு சில நேரம் பனானாஸ் டக்குன்னு மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலுமே ஓகே தான். ரெண்டுமே ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ நீங்களும் வந்து ஏதோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்க. அண்ட் நான் வந்து முன்னாடியே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நான் ரொம்ப பெரிய குக்கிங் பர்சன்லாம் கிடையாது. நானும் இப்போ ஒரு பிகினர் தான். ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க தான் செய்வேன். சாரி, ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய மிஸ்டேக் நான் வந்து பண்ணியிருக்க தான் செய்வேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த வீடியோவில் போக போக நான் ஒன்று கூட உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத. அண்ட் நான் வந்து இப்போ ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு கேர்ள். பட் ஸ்டில் வந்து என்னை வந்து என் வீட்டில் வந்து குக் பண்ண விட மாட்டாங்க. பிகாஸ் நான் குக் பண்ணா ஒரு சில நேரம் டிஷ் ஓஹோன்னு வரும், ஒரு சில நேரம் ஓ நோ அப்படின்ற மாதிரி டிஷ் வந்துடும். ஸோ எங்க வீட்டில் என்னை வச்சு ட்ரையல் பார்க்கறதுக்கு யாருமே வந்து விட மாட்டாங்க. ஏன் நான் ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அந்த காஃபில கூட ஒரு 1008 குறை சொல்லாங்க. ஐ எம் நாட் சேயிங் தட் தே ஆர் மேக்கிங் மீ டிமோட்டிவேட்டட். பட் நான் சொல்றது, நானே அவ்வளோ மோசமாக தான் காஃபி ஆர் டீ போடுவேன். ஸோ அதை அவங்க குடிக்கிறதுமே ரொம்ப கஷ்டம்தான், அதை தான் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நானுமே எந்த ஒரு டிஷ் வந்து செஞ்சாலுமே வந்து நான் அளவாக கம்மியாக தான் செய்வேன். நான் மட்டும் சாப்பிட்டு நான் மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், வேற யாருக்கும் இது பண்ணது வேண்டாம், அவங்கள கொடுமைப்படுத்த வேண்டாங்க. நான் நிறைய வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ இல்லை பின்ட்ரெஸ்ட் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் என்ன ஏதாவது ஒரு ஃபுட் ரீல்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இது இந்த மாதிரி நான் பார்த்தேனாலே அதை சேவ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து எப்போ வீட்டுக்கு போகிறேனோ அப்போ வந்து அது குக் பண்ணலாம், மேபி ஈஸி ரெசிபீஸ் அந்த வீட்டில் அந்த டைம் எனக்கு அந்த பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஷியோராக நான் வந்து குக்கிங்கில் வந்து இறங்கிடுவேன். ஸோ இந்த இதெல்லாம் நான் வந்து எனக்கு தனியாக நான் செய்யலை. ஸோ லாஸ்ட்டில் எனக்கு வந்து அம்மாவும் இந்த இதில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்னால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து நான் முடிக்கிறதுக்கே ஒரு 1.5 hours ஆச்சு. அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் மட்டும், லைக் இந்த கட்டிங் ஆனியன்ஸ் அதுன்னு பண்ணிட்டு அப்புறம் சைமல்டேனியஸாக இந்த பக்கம் நான் வந்து குக்கிங்கும் பண்ணிட்டு எல்லாமே பண்ணது ஒரு 1 to 1.5 hours ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து இப்படி மல்டி டாஸ்கிங் பண்றப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்து எனக்கு அங்கன்னு பார்க்கணும்னு இருக்கப்பெல்லாம்
நிறைய நான் வந்து கன்ஃபியூஸ் ஆனேன். நான் வந்து அதனாலே என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி போய் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அது இதுன்னு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ல நீட்டா நோட் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அதை வந்து பார்த்து பார்த்து ஓகே இந்த இதை அடுத்து பண்ணும் இதை அடுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். எனக்கு ஞாபகம் வச்சு பண்றதுக்கு வந்து எதுவுமே இருக்காது. இன்னொன்னு, நான் வெறும் என்னோட மொபைல் போன்லயே தான் ஷூட்டும் பண்றதுனால என்னால குக்கிங் பண்ணிக்கிட்டேவும் என்னால வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால நான் வந்து முன்னாடியே எல்லாமே நோட் டவுன் பண்ணிட்டு இங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இதை நான் கிளறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளறிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி இந்த பெரியவங்க எல்லாம் குக் பண்ற மாதிரி நல்லா ஃபுல்லா கிளறதெல்லாம் எனக்கு வராது. ஸோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டனையுமே என்ன நினைச்சிட்டேன், சரி ஓகே நம்ம பாக எடுத்து ஊத்தி அந்த ஹீட்ல இன்னும் கொஞ்சம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கெட்டியா இருக்கனால தானே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுல நல்லா வந்துருச்சு. இதே மாதிரிதான் நான் வந்து எனக்கு வந்து எப்பப்போ எப்படி குக் பண்ண தோணுதோ நான் அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் நான் வந்து பண்ணி அந்த ஃபுட் நல்லா இருக்கு, ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னா மட்டும் நான் வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட வந்து அந்த ஃபுட் தருவேன். ஸோ அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. பட் இதே நான் வந்து என்னைக்காவது சரி லாஸ்ட் டைம் கேட்டாங்கல்ல, நம்ம இந்த டைம் செய்யற டிஷ் எதையாவது அதிகமா செய்யலாம்னு சொல்லி செஞ்சு அன்னைக்கு அது ரொம்ப அட்டர் ஃபிளாப் ஆகி உட்காரும் பாருங்க. அன்னைக்கு நான் போய் கொடுத்தேன்னு, இது இவ்வளவு கேவலமா இருக்கு, இத நீ இவ்வளவு வேற செஞ்சு வச்சிருக்க, நாங்க எப்படி சாப்பிடுறது, பேசாம நீயே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிரு அப்படின்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து ஒரு பிரெட் மசாலா ஒரு இது பண்ணியிருந்தேன். அது நான் ஷார்ட் அப்லோட் பண்ணிருக்கேனா என்னது எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, இல்ல அடுத்த எதுவும் வீடியோஸ்ல வரப்போதான்றது ஞாபகம் இல்லை. பட் அந்த இதை நான் வந்து ரெடி பண்ணேன். அது நான் ரெடி பண்ணப்பவே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி அது சோகி ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த ஃபுட்டு. ஸோ வந்து சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் வீட்டுல இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுத்தா முடிச்சிருக்கலாம். ஆனா அதை வந்து யாருமே எடுக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் செஞ்சதை நெக்ஸ்ட் டே வரைக்கும் எடுத்துட்டு போய் அது சாப்பிட்ற மாதிரி ஆனது. அண்ட் அதே மாதிரிதான் நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த குட்டி குட்டி ஆம்லாஸ் வச்சு செய்யற ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ அந்த வீடியோல நீங்க பாக்குறப்போ நல்லா இருக்கும். ஆனா அதே நான் வந்து ஒரு 5 to 10 minutes கழிச்சு அந்த பேன்ல இருந்து என்னால அதை எடுக்க கூட முடியாத அளவுக்கு அது ரொம்ப கெட்டியா மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து அதை நான் அது பண்ணேன். அப்புறம் நான் வந்து இன்னொரு மிஸ்டேக் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட நடுவுல சொல்றேன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தர் மீல்ஸ் மேக்கரை இவ்வளோ நேரம் பாயில் பண்ணுவாங்களா? ஆனா நான் பாயில் பண்ணிருக்கேன் பாருங்க. எனக்கு அதை எப்போ பாயில் பண்ணும், எப்படி பாயில் பண்ணும் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த டிஷ்ஷோட எண்ட்ல தான் வந்து நான் முடிச்சு வீட்டுல எல்லாத்துக்கும் கொடுக்குறப்பதான் சொன்னாங்க, இது ரொம்ப வந்து பாயில் ஆகிருக்கு, எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு எவ்வளவு நேரம் பாயில் பண்ணேன்னு கேட்டப்பதான் நான் சொன்னேன், நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 to 30 minutes கழிச்சுதான் நான் அதை ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பதான் சொன்னாங்க, அவ்வளோ நேரம் யாராவது இந்த மில்க் மேக்கர் இது பண்ணுவாங்களா, அதுல இருக்க எல்லா நியூட்ரிஷனுமே கண்டிப்பா நீ பாயில் பண்ணத எங்கேயோ பறந்து ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், சரி இனிமேல் நம்ம இப்ப குக் பண்றப்போ இந்த மாதிரி இது நம்ம எவ்வளவு நேரம் ஹீட் பண்ணணும் அப்படின்றத கூட நம்ம ஏதாவது ஒரு தடவை நோட் பண்ணி வச்சு அப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னன்னா, நான் இந்த மில்க் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி பண்ற பிளான்ல தான் இருக்கேன். ஸோ அந்த கிரேவி வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வாட்டர்லாம் அதுக்குள்ள இதாகி ரொம்ப ஒரு மாதிரி சாகியா இருந்துச்சு. அது மட்டும்தான் அதுல குறை. அண்ட் இந்த ஸ்வீட் பண்றதுக்கு வந்து எனக்கு அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது என்னன்னா, பனானா வச்சு இதுல வந்து ஒரு வாழை இலையில வச்சு அவங்க வேக வச்சு எடுப்பாங்க நான் பார்த்த ரீல்ஸ்ல. பட் அந்த டைம் எனக்கு வாழை இலை எங்கேயுமே கிடைக்கல. அதனால நான் வீட்டுல வந்து இட்லி பாத்திரத்துல எப்பவும் இட்லி ஊத்தி வைக்கிற மாதிரி நான் ஒரு துணி மேல இதை வந்து இது பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அம்மா தான் அதை உருட்டி எல்லாம் தட்டி வச்சு வேக வச்சு கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து அப்புறம் இந்த கிரேவி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்றதுமே நான் ஈஸியாவே பண்ணிட்டேன். பிஃபோர் நான் ரொம்ப ரொம்ப இதுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன்.
என்ன ஒரு ஆனியன் கட் பண்ண அப்படின்னாங்க, நான் ஒரு ஆனியனை 1 மணி நேரமா கட் பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டம். பட் இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா கட் பண்ணிட்டு, அப்புறம் நான் சும்மா நார்மல் நைஃப் வச்சு அதை மின்ஸ் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா சாப்பர்ல போட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி குக்கிங் அப்புறம் கட்டிங்லாம் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கிறத வச்சுதான் வந்து சமாளிக்க முடியுது, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஆக்சுவலி நான் ஏன் வந்து இன்னைக்கு இந்த 2 டிஷ்மே செய்யலாம் அப்படின்னா, அந்த ஸ்வீட் வந்து என்கிட்ட கேட்டது வந்து என்னோட தங்கச்சி தான். பட் அவ என்ன செய்ய சொல்லி கேட்கல, அம்மாவை செய்ய சொல்லி அவ வந்து அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தா. ஸோ நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபி செஞ்சு அவளுக்கு வந்து காமிக்கலாம், செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கு, இதுல அந்த அளவுக்கு எதுவும் பெருசா செய்யறதுக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே செய்ய ஆரம்பிச்சேன். அந்த ஸ்வீட் வந்து உண்மையாவே சொல்றேன் ரொம்ப சூப்பரா வந்துச்சு. நான் வந்து அதை ஒரு 2 days கூட நான் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு அப்பவுமே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து நான் செஞ்சு அது இவ்வளவு பெர்ஃபெக்டா வந்தது கிடையாது. பட் இந்த டைம் அது ரொம்ப சூப்பர்வா வந்துருந்துச்சு. வீட்டுல கூட நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லவே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து நல்லதா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு இந்த மசாலாஸ், அப்புறம் இந்த உப்பு, காரம், ஸ்வீட்னஸ் எவ்வளவு வேணும் அதெல்லாமே எனக்கு பார்க்க தெரியாது. ஸ்வீட் கூட நான் ஓரளவுக்கு இது பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு இந்த உப்பு காரம்லாம் இவ்வளோ இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. நம்ம ஒரு இது எடுக்கிறோம்னா அதுக்கு இவ்வளோ உப்பு போட்டா நல்லா இருக்கும், இவ்வளோ உப்பு போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமா தெரியாது. ஸோ நான் மட்டுமே சிங்கிளா அப்போ வீட்டுல இருந்து குக் பண்றேன்னா யார்ட்டையுமே என்னால ஹெல்ப் கேட்க முடியாது. ஸோ நானா என் கைக்கு எவ்வளவு தோணுதோ அள்ளி போட்டு உட்காந்துட்டு அப்புறமா ஃபீல் பண்ணுவேன், ஐயோ இதுல எவ்வளவு கம்மியாயிருக்கு, எனக்கு அது அவ்வளவு எது கம்மியாயிருக்கும் கூட தெரியாது, ஆனா ஏதோ மிஸ் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் மட்டும் எனக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து இதை செஞ்சு ஃபேமிலியாவே வந்து அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இந்த கிரேவி யூஸ் பண்ணுவோன்றதுனால நான் வந்து அம்மாவை சொல்லியே வந்து இதுல வந்து மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அவங்க எனக்கு ஆட் பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியா போக்கிடுச்சு. அப்பதான் ஓகே இவ்வளோ ஸ்பூன்ஸ் அவங்க போடுறாங்க, இவ்வளோ ஆட் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. பட் ஸ்டில் நான் இதே ரெசிபி நெக்ஸ்ட் என்னைக்காவது ஒன்று பண்ணாலும் நான் ரொம்ப சொதப்பிள்ளையும் சொதப்பில்லாதான் வந்து நிற்கும். அண்ட் நீங்களும் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க வந்து எப்படி வந்து குக் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன லெவல்ல குக்கிங் தெரியும், இல்ல நீங்களும் என்ன மாதிரி வந்து குக்கிங்கே வந்து தெரியாது, நான் இன்னும் ஸ்டில் வந்து வீட்டுல வந்து அம்மா குக் பண்ணி தரதான் நான் வந்து சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா சொல்லுங்க. ஆக்சுவலி நான் மட்டும்தான் வந்து குக்கிங் தெரியாம இருக்கேன். பட் என்னோட சிஸ்டர் வந்து ஓரளவுக்கு பேசிக் குக்கிங் வந்து அவ வந்து ஓரளவுக்கு அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டா. பிகாஸ் அவ வந்து அவங்க கூடயே இருக்கிறா. ஸோ அவ வந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அவ பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறா. நான் ஒரு 3 to 4 years நான் வந்து செப்பரேட்டா தான் இருக்கிறேன். ஸோ என்னால வந்து அவங்க குக்கிங் பண்றப்போ அதெல்லாம் கூட இருந்து பாக்குறதுக்கு எனக்கு சான்சஸ் எனக்கு கிடைக்கல. அண்ட் ஆல்சோ நான் ஸ்டடீஸ் முடிச்ச உடனே இந்த பக்கம் வந்தனால எனக்கு அந்த ஒரு பிரேக் கூட இல்லை. லைக் வீட்டுல என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவுமே இல்லாதனால எனக்கு ஸ்டில் என் வீட்டுல வந்து ஒரு பொருள் எங்க இருக்கும்னு கேட்டா கூட எனக்கு அது வந்து இங்கதான் இருக்கும் அப்படின்றத கூட எனக்கு கரெக்டா சொல்ல தெரியாது. அண்ட் ஐ திங்க் எவ்ரி டாட்டர்ஸ், த 2 elder daughters வந்து ஃபேமிலி விட்டு செப்பரேட்டடா வந்து இப்படி நீங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போறப்போ ரொம்பவே வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். லைக் எனக்குலாம் வந்து வீட்டுக்கு போறதுனாலே அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து ஒரு சில நேரம் எனக்கு எப்படி தோணும்னா ஏதோ வந்து நான் வந்து இங்க ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறேன், லைக் அவங்க எனக்கு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல. பட் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன், இங்க வந்து நான் இவங்களை பார்த்துட்டு போறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு ஒரு சில நேரம் வரும். ஸோ அவங்க வீட்டுல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எகெயின் நான் கிளம்பி ஊருக்கு ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஹெவி ஃபீலிங் வரும் பாருங்களேன், அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
ஸோ அதுக்காகவே இப்போ நான் வந்து அடிக்கடி வந்து வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றேன். ஏன்னா வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு சிங்கிள் பர்சனா நம்ம வந்து இது வரைக்கும் போகாத ஒரு ஊர்ல இருந்து எல்லாமே மேனேஜ் பண்றது அண்ட் கூட வந்து என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்கனாலுமே நம்மளுக்கு எல்லா டைமே அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரொம்பவே அலோனா ஃபீல் பண்ற டைம்லாம் நம்மளுக்கு நிறைய தோணும். ஸோ அந்த மாதிரி டைமுக்குலாம் நான் கண்டிப்பா வந்து ஊருக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். ஸோ நீங்களும் வந்து என்ன மாதிரிதான் பண்ணுவீங்களா அப்படின்றதும் சொல்லுங்க. அண்ட் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி இதோட 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. பட் நீங்க என்னோட வீடியோஸ்லாம் போய் நீங்க பாத்தீங்க என்னோட சேனல்னா நான் ஃபியூ மந்த்ஸ் பேக் அப்லோட் பண்ண மாதிரி தான் காமிக்கும். பிகாஸ் நான் ப்ரீவியஸா வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி தான் நான் வந்து போட்டிருந்தேன். பட் ஒரு சர்டைன் டைம் அப்போ ஒரு சர்டைன் வீடியோஸ்லாம் ரீச் ஆகுறத வச்சு எனக்கு வந்து கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆச்சு. நாட் லைக் நிறைய வியூஸ்லாம் கூட கிடையாது. ஒரு 200 300 ஆர் 1K தான் கூட போயிருக்கும். பட் எனக்கு அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நான் வந்து அவ்வளோ மெம்பர்ஸை நான் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் என்னோட வீடியோ வந்து ஒரு 1-2 வீடியோஸ் மட்டும் அந்த அளவுக்கு போகவும் லைக் நார்மல் கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் அந்த வீடியோஸ் தான். ஸோ அது போகவுமே எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளோ பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டினியூஸா நம்மளால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலன்னா என்ன பண்றது, இல்ல வேற ஏதாவது வந்து நம்மளுக்கு அந்த ஃபேஸ் ரிவீல் ஆகுறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸா வருமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2-3 வீடியோஸ் வந்து அந்த மாதிரி ஒரு 1K அந்த வியூஸ் எல்லாம் போகவுமே நான் டக்குன்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். அவ்வளோ பயம் எனக்கு வந்து வந்துச்சு. பிகாஸ் 1 or 2 வீடியோஸ்ல வந்து கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து வந்துச்சு. நல்ல கமெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி நான் யார்ட்டையும் அவ்வளோ கம்யூனிகேட்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இந்த ஃபீலிங் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்ற பர்சன்னால எனக்கு இப்படி ஒரு சில இதெல்லாம் வரவும் ரொம்ப வந்து பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால டோட்டல் வந்து எல்லாமே யூடியூப் சேனலே ஷட் டவுன் பண்ணி உட்காந்துருந்தேன். அப்புறம் இப்போ ரீசெண்டா தான் வந்து நான் இன்னும் மற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே ஒய் நாட் நம்ம வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணாம வந்து போடலாம். ஸோ அப்ப வந்து நான் தான் இந்த பர்சன்றதும் யாருக்கும் தெரியாது. தே டோன்ட் நீட் டு நோ தட் ஐ எம் தட் பர்சன், ரைட்? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஓகே ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல கத்துக்கிட்டோம். இப்ப நான் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுறேன்னா அதுல வந்து நான் டோட்டலா என் ஃபேஸ் வந்து கவர் பண்ணிட்டுலாம் இருக்கிறது இல்ல. என்னோட ஒரு சில ஃபீச்சர்ஸ் லைக் ஐஸ் மட்டும் எப்பவா தெரியும். இல்ல வந்து நான் என்னோட கண்ணுக்கு கீழே இருக்க லைக் நோஸ் மவுத் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி போடுவேன். ஸோ அப்போ அட்லீஸ்ட் என்னோட ஸ்கின் டோன் இல்லை என்னோட இதுல இருக்கிறவங்க மேக்கப் போட்டா எப்படி போடலாம், இல்லை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் நான் ஏதாவது குக்கிங் பண்றேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் என்ன மாதிரி ஒரு பேசிக் பிகினர் குக்கிங் பண்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணாம அடுத்த நான் இப்போ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் பிஃபோரா அப்லோட் பண்ண வீடியோஸ்ல கூட நான் எதுலலாம் ஃபேஸ் வந்து காமிக்காம இருந்தனோ அந்த வீடியோஸ் கூட நான் வந்து அப்புறம் ரீசெண்டா நான் அப்புறம் வந்து எங்கேயும் வந்து பப்ளிக்கு மாத்திட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ அவைலபிளா தான் இருக்கு. லைக் இந்த வேர்ல்டு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன வச்சு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு லிட்டரலி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்களேன்ற ஒரு பயத்தினாலேயே வந்து நான் யூடியூப் சேனலே ஷட் டவுன் பண்ணி ஒரு 6-7 months நான் வந்து ஆஃப்ல இருந்தேன். அப்பவே நான் வந்து லிட்டரலி வந்து ஒரு 50 வீடியோஸ் கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு வந்து பெருசாலாம் இல்லை. இப்போ எனக்கு என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அதே சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்போ வந்து இருந்தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட கிடையாது. அதுவுமே ஐ திங்க் 40 or 43 அவ்வளவுதான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் அந்த ஒரு ஸ்மால் சர்க்கிள் எனக்கு போதும். எனக்கு வந்து லைக் மற்றவங்க மாதிரி நிறைய நானும் வந்து
சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும், என்னோட வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது. இது மூலியமா நான் ஏர்ன் பண்றதுக்கும் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து ரெடியா இல்லை. அந்த தாட்ஸுமே எனக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி ஐ எம் செக்யூர் ஜாப், நாட் அ செக்யூர் ஜாப், பட் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து பே ஒரு சோர்ஸ் மூலியமா வந்துட்டு இருக்குன்றப்போ இன்னொரு சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வேணும்ன்ற ஒரு இது எனக்கு இப்போதைக்கு இல்லாதனால நான் யூடியூப் வந்து நாட் ஃபார் மணி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அதனாலே வந்து எனக்கு என்னென்னலாம் பிடிக்குது, என்னென்னலாம் வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறேன், அப்புறம் நான் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், இல்லை ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ அந்த மாதிரி இதெல்லாம் கூட நான் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். அண்ட் இனி ஃபர்தராகவும் நான் அந்த மாதிரி அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. ஸோ எனக்கு வந்து தெரியும், ஓகே இவ்வளோ பேர் வந்து என்னோட வீடியோஸ் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பாக்குறாங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. பிகாஸ் இன்ட்ரோவர்ட் வந்துட்டு இது ரொம்பவே கஷ்டங்க. என்கிட்ட வந்து நிறைய பேர் பேசக்கூடாதுன்ற ஒரு ஃபீலும் எங்களுக்கு இருக்கும். அண்ட் யாருமே பேசலன்னா ஒரு தனியா லோனா இருக்குமேங்க ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ நான் வீடியோஸ் போட்டே இருக்கேன், பட் கமெண்ட்ஸ் யாருமே ஒரு சப்போர்ட்டே நமக்கு கொடுக்கலன்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க தோணுது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எனக்கு கொடுங்க. அண்ட் இப்போ நான் போய் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல கூட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது நான் தப்பா பண்றேன் அப்படின்னா கூட நீங்க தாராளமா எனக்கு வந்து நீங்க வந்து இது தப்பு இது கரெக்ட்னு நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு பாக்குறேன். அண்ட் பிஃபோரா நான் வந்து லாங் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் எந்த வீடியோஸ்லயுமே நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசியும் வந்து நான் அப்லோட் பண்ணதும் கிடையாது. ஸோ இப்படி நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்ககிட்ட ஃபுல்லா எனக்கு இருக்க தாட்ஸ் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதையும் என்கிட்ட சொல்லுங்க. நானும் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து வீட்டுல ஸ்டே இல்லாம தனியா ஒரு இடத்துல ஸ்டேங்கிறப்போ அங்க வந்து எப்படி வந்து நான் வந்து என்ன மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேறுதான் உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டல் எசென்சியல்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல நம்ம தனியா போனா எப்படி சர்வை பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வேணும்னா கூட நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். எந்த மாதிரி வீடியோஸ் நீங்க கேட்குறீங்களோ அதை என்னால பண்ண முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் பண்ணி நான் அதையும் சீக்கிரமா நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஆக்சுவலி இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோவே நான் வந்து ஷூட் பண்ணி 2 months பேக் இருக்கும். பட் நான் இப்பதான் இதை அப்லோடே பண்றேன். அண்ட் ஆல்சோ ஸ்டில் வந்து நிறைய வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நான் அப்லோட் பண்றதுக்காக வந்து வெயிட்டிங்லேயே தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா அதை கூட நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸா வச்சு அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ். அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெசிபி இருக்குன்னா கூட நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அதை கூட நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸோ அது எப்படி வருது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் இனிமேலாவது நான் வந்து கன்சிஸ்டன்டா கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம் உங்களுக்காக அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அப்லோட் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை, நான் வீடியோஸ் எடுக்க செய்யறேன். எடுத்து எனக்கு அதை எடிட் பண்ற அந்த ஒரு டைம் தான் எனக்கு இல்லாதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நான் வந்து எப்படியாவது ஒரு டைம் தேடி உங்களுக்காக நான் எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் 46 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ என்னோட இந்த வீடியோஸை நீங்க வந்து எதனால சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, எதுக்காக நீங்க இல்லை என் வீடியோஸை நீங்க கன்சிஸ்டண்டா பாக்குறீங்களான்னு எனக்கு வந்து இப்போ தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த 46 மெம்பர்ஸ் என்னோட வீடியோ வந்து பாக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் இன்னும் வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூஸ் இந்த வீடியோஸ் வந்து நீங்க பாக்குறதுனால. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நான் வந்து ஏதாவது கெட் ரெடி வித் மீ இல்லை இன்னும் ஏதாவது குக்கிங் விளாக்ஸ் இல்லை ஏதாவது ஷார்ட்ஸ் அந்த மூலியமா நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ until this is bye bye from Riya. Thank you so much for watching all these videos. and இவ்வளோ நேரம் என்னோட இந்த லைக் என்னோட பேச்சுக்குள்ள கேட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பாய்.